ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சட்னி இது. நல்லா காரசாரமாக நல்லா சுட சுட இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஸோ இந்த சட்னி செய்கிறதுக்கு நமக்கு சின்ன வெங்காயம் தேவை. ஒரு 100 கிராம் அளவுள்ள சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லா காரமான மிளகானால நான் 3 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்னா இன்னும் 2 மிளகாய் கூட நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். இது நல்லா ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுள்ள சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடலாம். லைட்டாக வெங்காயம் சேஞ்ச் ஆகணும். கலர் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதக்கின அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஃபஸ்ட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஸோ இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ சட்னிக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு ஸோ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஸோ கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா இது நம்ம நல்லெண்ணெயில் கூட தாளிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நீங்கள் அதில் தாளிச்சிக்கணும். சட்னி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது அப்படியே சட்னியில் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா சட்னியில் எல்லாத்துலேயும் அந்த எண்ணெய் படுற மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் புளி சேர்த்து நம்ம அரைச்சிருக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டு போகாது. மோஸ்ட்லி நம்ம காலையில் அரைச்சோன்னா மதியத்துக்குள்ளே கெட்டு போயிடும். ஸோ நம்ம புளி சேர்த்து அரைச்சதுனால கெட்டு போகாமலும் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.